எத்தனையோ விதமான சட்னி அரைச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு முறை கதம்பம் சட்னி இந்த மாதிரி பக்குவத்தில் நல்ல ருசியாக செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கதம்பம் சட்னி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக செவக்க கருக விட்டுறாமல் வறுத்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், இது கூட 4-5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துட்டு, இது கூட பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்குங்க. 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்குங்க. இது கூட 2 பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசியட்டும் தக்காளி பழம். தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் இதில் வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா தலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து இல்லைன்னா 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொதுவாக கதம்பம் சட்னி இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் சேர்த்து அரைச்சாதான் கதம்பம் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எத்தனையோ வகையான சட்னி அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க. இந்த கதம்பம் சட்னி ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்த அந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இது கூடவே வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், லைட்டான கொரகொரப்பு இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுடைய சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்காக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா திக்காக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் இந்த மாதிரி பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா கதம்பம் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும்.